Hello friends, welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா previous வீடியோவோட continuation. Previous வீடியோல நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? Noun என்னன்னு பார்த்துட்டோம். Noun definition பார்த்தாச்சு. Next typesல வந்துட்டு countable noun, uncountable nounல வந்துட்டு countable னா என்ன? Common noun, proper noun, collective noun மூணுமே பார்த்திருக்கோம். Next uncountable nounனா என்னன்றது அந்த டைப்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு குவான்டிஃபைஸை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் அன்கவுண்டபிள் நோனில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் நோன் பார்க்கலாம். இப்போ வந்து கவுண்டபிள் நோன்னா என்ன, அன்கவுண்டபிள் நோன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நிறைய அது மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி இந்த மாதிரிலாம் வந்து குவான்டிஃபைஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அது அன்கவுண்டபிள் நோன் யூஸ் பண்ணணுமா கவுண்டபிள் நோன் யூஸ் பண்ணணுமான்றதை நம்ம இங்கே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிட்டில். லிட்டில் அப்படின்னா என்னென்னா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி அப்படின்ற மீனிங் தான் வந்துட்டு லிட்டில். அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கவுண்டபிளில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. லிட்டில்ன்ற வேர்டு எதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் வந்து யூஸ் பண்ணணும். குவான்டிஃபைஸ்னால் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட மீனிங், அது எந்த நவுனில் யூஸ் பண்ணணும், கவுண்டபிளுக்கா அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணணுமான்றதை எழுதியிருக்கேன். அதை எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிட்டில் அப்படின்னா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து எந்த நவுனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர் இஸ் லிட்டில் வாட்டர் இன் த பாட்டில். வாட்டருங்கிறது என்ன, அன்கவுண்டபிள் நவுன் தானே. ஸோ தேர் இஸ் லிட்டில் வாட்டர் இன் த பாட்டில். செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபியூங்கிறது அதே மாதிரி தான், ரொம்ப கம்மி. ஆனால் இது எந்த நவுனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கவுண்டபிள் நவுன். ஐ ஹாவ் few chocolates in my hand. I have few chocolates in my hand. ஃபியூ சாக்லேட் அப்படிங்கிறது என்ன, நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த ஃபியூ அப்படின்ற வேர்டு எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் a lot of அப்படின்றது என்னென்னா எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு a lot of அப்படின்ற குவான்டிஃபையர் நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த நவுனுக்கு அப்படின்னா கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் a lot of pens. என்கிட்ட நிறைய பென் இருக்குது, எக்கச்சக்கமான பென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது a lot of யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐ drank a lot of ஜூஸ் வந்து என்ன, அன்கவுண்டபிள் நவுனுக்குமே வந்துட்டு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம், a lot of யூஸ் பண்ணலாம். நிறைய குடித்தோம், நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்றது பேசும்போது a lot of நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் a lot of pens. ஐ drank a lot of juice. நெக்ஸ்ட் பாருங்கள், மெனிங்கிறது சேம் அதே மாதிரி நிறைய தான், நிறைய இருக்குது, ஜஸ்ட் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது மெனின்றது எங்கே தான் யூஸ் பண்ணணும், கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு வராது. மெனி பக்கத்தில் நீங்கள் போடுற நவுன் வந்து உங்களால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியணும். அந்த மாதிரி நவுன்ஸை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன, ப்ளூரல் நவுன், அட் த சேம் டைம் கவுண்டபிள் நவுன். ஸோ ஐ ஹாவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மச். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். மச்சுங்கிறதும் சேம் நிறைய தான், ஆனால் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணணும்னா அன்கவுண்டபிளோனுக்கு யூஸ் பண்ணணும். மெனிங்கிறது கவுண்டபிளுக்கு, மச்சுங்கிறது அன்கவுண்டபிளோனுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஹேட் ஸோ மச் ஃபன். ஃபன்றது என்ன, அன்கவுண்டபிள் நவுன். வி ஹேட் ஸோ மச் ஃபன். நெக்ஸ்ட் பாருங்கள். எனி அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்துட்டு நெகட்டிவ் சென்ஸில் நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்துட்டு எனி. அதுக்கு வந்து கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ காண்ட் ஈட் எனிமோர் பீஸா. ஐ காண்ட் ஈட் எனிமோர் பீஸா. இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள். டு யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, அன்கவுண்டபிள். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்கும்போது டு யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் சொல்கிறது. லாட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதையுமே வந்துட்டு கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுனில் யூஸ் பண்ணலாம். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ஜாய்டு த கிளாஸ். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ட்ரிங்கிங் லாட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் பேட் ஃபார் ஹெல்த். நிறைய ஆல்கஹால் குடிக்கிறது வந்துட்டு
ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அப்படின்றதுமே வந்துட்டு கவுண்டபிள் நவுன்லேயே யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன்லேயே யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்து நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பிரிங் மீ சம் வாட்டர். வாட்டர்ன்றது என்ன? அன்கவுண்டபிள் நவுன். எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு பிரிங் மீ சம் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்ன? அன்கவுண்டபிள் நவுன்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு பார்த்துருக்கோம். நம்மளால வந்துட்டு டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும், ஈவன் அதை பார்க்க கூட முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் வி கான் டச், ஒன்லி வி கேன் ஃபீல் இட். அதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்ம வந்து எல்லாத்தாலையும் மனசாலையும் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்துட்டு என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பாருங்க, இதுல வந்துட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எப்படி இருக்கு, எதை பிலாங் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இட் பிலாங்ஸ் டு ஆக்ஷன், ஸ்டேட் அண்ட் குவாலிட்டி. இட் பிலாங்ஸ் டு ஆக்ஷன், ஸ்டேட் அண்ட் குவாலிட்டி. அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஷன். ஆக்ஷன்றதுல வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, சி, ஒபே, பிஹேவ், ஹேட், நெக்லெக்ட், அக்ரி, ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். இப்போ வந்து ஒருத்தவங்க நம்மளை நெக்லெக்ட் பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு என்னதான் பண்ண முடியும்? ஃபீல் தான் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிஃபைவா நம்மளால அதை பார்க்க முடியாது. ஹேட், வெறுக்கிறது, அது வந்து நம்மளால பார்க்க முடியுமா? ஒருத்தவங்க நம்மளை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்துட்டு என்னதான் பண்ண முடியும்? பெர்சீவ், ஃபீல் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அக்ரி, ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாமே வந்துட்டு என்ன? ஆக்ஷன். ஆக்சுவலி இது மூணுமே வந்து என்னதான் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட். இது மூணையுமே நம்மளால வந்துட்டு பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். அந்த மூணுமே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இண்டிவிஜுவலா வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் அப்படின்னா, இந்த ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா நிலையா இருக்கிறது. அந்த 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 ஸ்டேட்ல அப்படியே நிலையா இருக்கிறது. அந்த ஸ்டேட் இது. நம்ம ஸ்டேட், அந்த ஸ்டேட் நினைச்சுக்காதீங்க, மேப்ல இருக்க ஸ்டேட் கிடையாது. இது வந்துட்டு நிலையா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து பேசுறதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட். இது பாருங்க, சைல்ட்ஹுட்ன்றது குழந்தை பருவம். அது ஒரு பீரியட் வரைக்கும் அந்த ஸ்டேட்லயே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி. நெக்ஸ்ட் ஃபாதர்ஹுட், யூத், ஹலுசினேஷன் அப்படின்னா என்னன்னா, இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா இருக்காது. விச் மீன்ஸ் நீ இருக்கிற மாதிரி நீங்க வந்து மென்டலி ஃபீல் பண்ண முடியும், ஆனா பட் அப்ஜெக்டிஃபைவா அது வந்து அங்க இருக்காது. பிரம்ம அதுதான் வந்துட்டு என்ன? ஹலுசினேஷன். நெக்ஸ்ட் லக்ஸரி, ரொம்ப ரொம்ப சொகுசா இருக்கிறது. நெக்ஸ்ட் மதர்ஹுட், லிவ்லிஹுட், இதெல்லாமே வந்துட்டு என்ன? ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் ஷோஸ் ஹியூமன்ஸ் இமோஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி. அதுதான் எமோஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ் குவாலிட்டி பேசுறதா வந்துட்டு இது குவாலிட்டி. எமோஷன்ஸ்லாம் நம்மளால கண்டிப்பாக பார்க்கவே முடியாது, அதே நம்மளால வந்துட்டு ஃபீல் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, சேரிட்டி, என்தூசியாசம், envy, sympathy, humor, loyalty, joy, wealth. enthusiasm, charity அப்படின்னா தானம் பண்றது. enthusiasm அப்படின்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பேரார்வமா ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் என்வினா ஜெலஸ்னா பொறாமை. நெக்ஸ்ட் சிம்பத்தி, ரொம்ப சிம்பத்தி. நெக்ஸ்ட் ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர், லாயல்ட்டி, ஜாய், வெல்த், இது எல்லாமே என்ன? குவாலிட்டி. சரி, இது மூணையுமே நம்மளால வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்ல இது மூணும் பிலாங்ஸ் பண்ணுது. இது மூணையுமே நம்மளால வந்துட்டு பார்க்க முடியாது. அதை என்னன்றது நம்ம இண்டிவிஜுவலா பார்த்துட்டோம். நான் கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்லாம நீங்களும் வந்துட்டு சர்ச் பண்ணி இன்னும் அப்ஸ்ட்ராக்ட்ல, ஆக்ஷன்ல இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு ஆக்ஷன்ல இருக்கு, ஸ்டேட்ல இருக்கு, குவாலிட்டியில இருக்கு அப்படின்றத நீங்களும் வந்து பார்த்து சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இதோட வந்துட்டு இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா என்னன்னா, நேம் ஆஃப் அ ரா மெட்டீரியல் ஃப்ரம் திங்ஸ் ஆர் மேட். மெட்டீரியல் நவுன், ரா மெட்டீரியல் அப்படின்னா
ஒன்றுமே இல்லை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம். ட்ரெஸ் வந்து ரெடிமேடாக எடுக்காமல் இப்போ கிளாத்தாக எடுக்கிறோம், மெட்டீரியலாக எடுக்கிறோம். மெட்டீரியலாக எடுத்து என்ன பண்ணுறோம், அது வெறும் துணியாக தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி மாடலில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி மெட்டீரியலாக இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேண்ட் ஷர்ட்டாக வேணும்னா பேண்ட் ஷர்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம், சுடி வேணும்னா சுடியை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த மெட்டீரியல் தான், அந்த ரா மெட்டீரியலாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்துட்டு வேற ஒரு இதுவாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு மெட்டீரியல். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. எப்படின்னு பாருங்க. மெட்டீரியல் நவுன்ஸ் ஃப்ரம் பிளான்ஸ். பிளான்ஸ்லேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? டீ கிடைக்குது, காட்டன் கிடைக்குது, ரப்பர், காஃபி, ஆயில் அண்ட் பேப்பர். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அப்படியே யூஸ் பண்ணுறோமா? அதை ஒரு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியல் நவுன் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ்லேருந்து என்ன கிடைக்குது? உல் கிடைக்குது, சில்க், மில்க், ஹனி, எக், மீட். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பாயில் பண்ணியோ ஹீட் பண்ணியோ இல்லை நெக்ஸ்ட் ஒரு ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ராவா ஒரு விஷயத்துலேருந்து அப்படியே கிடைக்கிற திங்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியல் நவுன்ஸ் ஃப்ரம் நேச்சர். நேச்சர்லேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. கோல், ஏர், கோல்டு, சால்ட், ரெயின், சாண்ட், வாட்டர், ஹனி, கிராஸ். இதெல்லாமே என்னென்னா நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கிற மெட்டீரியல் நவுன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வேற ஒரு ஆல்டர் பண்ணி நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் வந்துட்டு நவுனில் இருக்கிற ரூல்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பேங்க் எக்ஸாம் டாபிக்ஸ்க்கு, அந்த எஸ்எஸ்சி டாபிக்ஸ்க்கு ஓரியன்டான அந்த ரூல்ஸ் என்ன எல்லாம் வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.